நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி இந்நிகழ்ச்சிக்காக உங்களை நான் வரவேற்கிறேன். தோழர்களே, புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய 38ஆம் ஆண்டு நினைவு நாள் அஞ்சலி. ஒரு மகத்தான செய்தியை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அம்மையார் உறுதிமொழியாக வழங்கியிருக்கிறார். அதன் தலைப்பு மீண்டும் வெற்றிக்கனியை பெற்றிடுவோம். இதுதான் இன்றைய செய்தி. மகத்தான இந்த தலைவர்கள், குறிப்பாக தந்தை பெரியார் அவர்களும் பெண்ணுரிமைக்காக போராடினார். ஏழைகளின் இதயங்களில் என்றும் நீக்கமரமாக நிறைந்திருக்கிற புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் தன் வாழ்க்கையை ஏழைகளுக்காகவே அர்ப்பணித்த மகத்தான மாமேதை. இந்த நிழல் சுவற்றில் நாம் பயணிக்கின்றோம். ஏழைகள் மட்டுமல்ல தோழர்களே, அதிகாரத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு அதிகார தலைமையை அவர் வழங்கியதுதான் இன்றைக்கும் விஏஓ என்று எல்லோராலும் பார்க்கப்படுகிற கிராம நிர்வாக அதிகாரியின் பால் ஆதிக்கத்தை ஒடுக்கிய மாபெரும் தலைவன். இன்னும் ரேஷன் கடைகளில் ஏழைகளுக்காக அவர் செய்த அப்பழுக்கற்ற சாதனைகள் இன்று வறுமையை ஒழித்திருக்கிறது. அதைவிட அறிவு நுட்பம், இன்றைக்கு பேசுகிற ஷேர் மார்க்கெட் எல்லாம் அன்றைக்கு உணர்ந்து டைட்டான் வாட்ச் நிறுவனத்தில் இத்தமிழர்களுக்காக அவர் சேர்த்த சிறு முதலீடு இன்றைக்கு 85,000 கோடி. இந்த மக்களுக்காக அந்த மகத்தான தலைவனின் வேதனை. ஆனால் இன்றைக்கோ கடன்கள் வாங்கி சிஏஜி ரிப்போர்ட்டின் மூலம் கடும் கண்டனத்தை திமுக பெற்றிருக்கிறது. இதற்கு காரணத்தை எல்லாம் சொல்லிவிட்டு சொன்னார், அதிமுகவின் சிலர் செய்த ஒரு மாபெரும் பிளண்டர் மிஸ்டேக்கினால் இன்றைக்கு நாம் இந்த கதியிலே ஆளாகி இருக்கிறோம். திமுகவின் வரம்பற்ற போக்கு, எல்லா திட்டங்களும் இன்றைக்கு காட்சிப்படுத்துகிற அது ஒரு காட்சி பொருளாக அன்றி உண்மை அல்ல என்கிறார் திருமதி சசிகலா அவர்கள். அதிமுக தலைமையிலான பொறுப்பு மக்களால் தான் தேர்ந்தெடுக்க முடியுமே தவிர எந்த ஒரு தலைவனும் இன்றும் இல்லை. அதற்கு அப்படித்தான் அக்கட்சி விளங்கியது. மறுபடியும் சொல்கிறேன், அதிமுகவின் பொறுப்புக்கான தலைமை மக்கள்தான், தொண்டர்கள்தான். உறுதிபட குறிப்பிட்ட அவர் மீண்டும் அதிமுகவின் ஆட்சிக்காக சூளுரைத்தார். வெற்றிக்கனியை பெற்றிட உறுதிமொழி நிறைய பேசியிருக்கார். இந்நிகழ்ச்சியில் எம்மோடு பேசுவதற்கு அதிமுகவினுடைய வழக்கறிஞர், மரியாதைக்குரிய சகோதரர் தோழர் இளந்தமிழ் ஆர்வலன் அவர்களை நான் வரவேற்கிறேன். சார் வணக்கம். எழுத்தாளர் மற்றும் அறிவுசார் தளத்திலிருந்து நம்முடைய சர்வதேச அரசியலையும் பார்க்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா குமார், அரசியல் விமர்சகர் திரு ராமன், இவர்களோடு அரசியல் விமர்சகராக பாபு பரமேஸ்வரன். வணக்கம். உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் திரு சரவண பெருமாள் அவர்களும் இணைவார்கள். ஐயா, நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கு ஒரு மாபெரும் தலைவர், தமிழகத்தினுடைய என்றும் இன்னும் 100 வருஷம் ஆனாலும் 1000 வருஷம் ஆனாலும் பேசக்கூடிய ஒரு தலைவர், புரட்சி தலைவர், மக்கள் திலகம் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட திரு எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு தினம். இன்றைக்கு 87 அவர் மறைந்தாலும் கூட இந்த 38 ஆண்டுகளில் அவர் நினைவாக மக்கள் தமிழகமெங்கும் இன்று அவர் எல்லா கிராமங்களிலும் அவருடைய நினைவு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவர் ஏன், எப்படி ஒரு மனிதருக்கு இந்த மாதிரி ஒரு பெயரும் புகழும் கிடைத்தது என்பதை இன்றைய அரசியல் தலைவர்கள் தயவு செய்து பார்க்க வேண்டும். அவர் சினிமாவில் துவங்கி, நாடகத்தில் துவங்கி, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு, கஷ்டம்னா என்ன, வறுமைன்னா என்ன, வறுமையினுடைய இளமையிலே வறுமை, அதாவது கொடுமையிலும் கொடுமை, வறுமையிலும் வறுமை, இளமையிலே வறுமை மிக கொடுமை என்பதை அவர் அனுபவித்து, அதை உணர்ந்து, எந்த பெரிய உச்சத்துக்கு வந்தாலும் அந்த ஒரு கணம் அந்த ஏழை எளிய மக்களை அவர் மனதில் நிலைநிறுத்தி அதன்படி வாழ்ந்து அதன்படி நடந்து ஒரு வாழ்ந்த பெரிய மகான் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அவர்களை இன்றைக்கு இவ்வளவு மக்கள் நேசிக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அதுதான் காரணம். அந்த தலைவர் அவர் அவர் சினிமாவில் நடித்த காலத்திலும் சரி, அவர் அரசியலுக்கு வந்த காலத்திலும் சரி, சினிமாவில் சம்பாதித்த சம்பாத்தியம்தான் அவருடைய வருவாயைத்தான் அவர் சொத்துக்களெல்லாம் வாங்கி வைத்திருந்தாரே ஒழிய 1977 முதல்
1987 அவர் மறையும் வரை காணி நிலம் அரசியலை பயன்படுத்தி வாங்கியதில்லை. இது எனக்கு நல்லாவே தெரியும். இதை ஏன் இந்த நம்ம வாழ்ந்த காலத்தில் இப்படி ஒரு தலைவர் வாழ்ந்திருக்கிறாரு. அதுக்கு முன்னால் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு முன்னால் இருந்தவங்களெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, பெரிய பட்டியல் இருக்கிறது. தேசிய அளவில் மகாத்மா காந்தியிலேருந்து, காமராஜ்லேருந்து, கக்கன்லேருந்து இன்னும் எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. ராஜேந்திர பிரசாத், சாஸ்திரி, இப்படிப்பட்டவங்களாம் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த வரிசையில் தமிழகத்தில் அவருக்கு இணையாக அந்த மாதிரி ஒரு தலைவரை என்னால் பார்க்க முடியல. அப்பேற்பட்ட ஒரு தலைவர். அதனால தான் மக்கள் அவர்கள் நின்று மண்டியிட்டு தொழுகிறார்கள் இன்றைய தேதி வரை. ஆனால் என்ன ஒரு வருத்தம் என்றால், அவர் ஆரம்பித்த அதிமுக அவர் நல்ல நோக்கத்தோடு, ஒரு பெரிய லட்சிய பார்வையோடு, எதிர்காலத்தில் ஜாதி மத பேதமற்ற ஒரு சமூகம் எல்லாருமே இது தன்னுடைய கட்சி, தன்னுடைய சொந்த கட்சி போல நினைக்க வேண்டும் என்ற ஒத்த நோக்கத்தில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற கோட்பாடை பின்பற்றி வாழ்ந்தார். அவரால் எடுத்துக்கொண்டு வரப்பட்ட பல திட்டங்கள் இன்றும் பேசப்படுகிறது. சைக்கிளில் டபுள்ஸை அவர் கொண்டு வந்தார், அனுமதித்தார். அதே போல் டைனமோ இல்லாமல், ஆமாம், அது எல்லாம் பெரிய குற்றமாக பெட்டி கேஸ் மாதிரி போடுவாங்க அந்த காலத்தில். போலீஸ் முன்னாடி ஒரு சின்ன விளக்கு இருக்கும். அது விஏஓ அம்மா அன்றைக்கி சின்னம்மா அவர்கள் சொன்னது போல் எல்லோருக்கும் அதிகாரம். வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். அது ஒரு வாரிசு அடிப்படையில் அது கர்ணம் கிராம்ஸ் எல்லாம் கிராம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்லலாம் கிராம்ஸ் அவர் பேரன் தாத்தா கிராம்ஸ் வழியா இருக்கும். அவங்க பெரிய முன்சிப் மாதிரி நினைச்சிட்டு செயல்பட்டு இருப்பாங்க. இது சரியா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை மாற்றி அதற்காக அது இன்னைக்கு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஆன் பண்ணி எல்லாரும் இன்னைக்கு எல்லா ஜாதியிலையும் சாதாரண படித்தவங்க கூட அவங்களுக்கு தேர்வு வச்சு எடுத்து இன்றைக்கி செய்கிறாருனாக்கா அது எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் கொடுத்த நன்கொடை, நம்ம எல்லாத்துக்கும் கிடைச்ச நன்கொடை. இன்னும் பெரும் அவருடைய கட்சி இன்றைக்கு அது இன்னைக்கு இந்த தேர்தலை இப்போ தொடர்ந்து அவங்க ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கு பிறகு தோல்வியை சந்தித்து கொண்டு இருக்கிறது. அதற்கு தனக்கு தானே கொள்ளியை வைத்து கொண்டது போல இந்த கட்சி மட்டும் 2017 அந்த அம்மா இறந்த பிறகு எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து, ஒரு குடும்பத்துக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கிறது, ஒரு கட்சிக்குள்ளே இல்லாமல் இருக்காது. அந்த பிரச்சனைகளெல்லாம் நமக்குள்ளே பேசி தீர்த்து கொண்டோம் என்று தீர்த்து கொண்டு கட்சியை நடத்தி இருந்தால், பொதுக்குழு அந்த சட்டத்திட்டங்களை ஒழுங்காக ஃபாலோ பண்ணியிருந்தால், அவர் வகுத்திருந்த அந்த பைலாவை தலைவரை கட்சியினுடைய தலைவரை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படி என்று வைத்திருந்த கொள்கையை மாற்றாமல் இருந்திருந்தால் அந்த கட்சி இன்னைக்கு திமுக ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது. எம்ஜிஆர் எடுத்த முடிவு 100% சரின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு போயிருக்கும். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்துவிட்டது? கண்டிப்பாக தகாத ஒரு முடிவு எடுத்ததினால் பல பேர் பலவிதமாக விமர்சனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி கூட இப்போ வரும்போது கூட பேட்டியை கேட்டுட்டு வந்தேன். குரங்கு கையில் கிடைச்ச பூமாலையாக அதிமுக இருக்கிறது நினைக்கும் பொழுது ரொம்ப வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. இதற்கெல்லாம் மக்கள் எல்லோற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி அவருடைய நினைவு தினத்தன்று மக்கள் ஒரு நல்ல தீர்க்கமான முடிவை 2026 எடுப்பதற்கு இன்க்ளூட் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நல்ல எண்ணத்தை கொடுத்து, இன்னும் காலம் இருக்கிறது, ஒன்றுக்கு உடிக்கு முடிவு போகவில்லை, செய்வார் என்று நான் நம்புகிறேன். இதில் நீங்கள் பேசுகிறது இந்த 50 வருஷத்தில் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை போன்ற ஒரு மாபெரும் தலைவன் பிறக்கவில்லை. அவர் மரணித்த பிறகும் அவர் சொந்தங்களுக்காக அவர் எதையும் ஒதுக்கி வைத்து விடுறது. அப்படி யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சக்கரபாணி குடும்பத்துக்கு கொடுத்தாங்க இல்லை, ஒன்றுமே சொல்ல முடியாது. காட்ட முடியுமா? ஒன்றும் சொல்ல முடியாது. அவருடைய சொத்துக்கள் எல்லாம் கண் தெரியாத, காது கேட்காத அந்த மாதிரி குழந்தைகளுக்காக எழுதி வைத்தார். அவர்களுக்கு வருமானம் எப்படி வர வேண்டும் என்று அதற்கு வகை செய்தார். தன்னை நம்பி இருந்த எல்லோருக்கும் என்னென்ன செய்யணும், ABCDEFG போட்டு பில் எழுதி எல்லாரையும் அதில் இந்த நூற்றாண்டின் ஒரு மகத்தான பெரிய விஷயம். 77 87 வரைக்கும் அவர் எந்த சொத்தும் வாங்கலை. இதை விட வேற என்ன வேணும்? வணக்கம் திரு இளந்தமிழ் ஆர்வலன், உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கள். ஐயாவுடைய கருத்துக்கு பின்பு. இன்றைக்கு டிசம்பர் 24 மக்களால் சரித்திர நாயகன், சத்துணவு தந்த சரித்திர நாயகன், ஏழைகளின் ஏந்தல் விடிவெள்ளி என்றெல்லாம்
மக்கள் புகழக்கூடிய இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அவர்கள் மறைந்து 38ஆம் ஆண்டு நினைவு நாள். அத்தோடு அண்ணாவுக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் தலைவராக இருந்த பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 52வது நினைவு நாள் ஆகிய இந்த நாளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவிடத்திலே அஞ்சலி செலுத்திவிட்டு, இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய அந்த நினைவிடத்திலும் அஞ்சலி செலுத்திவிட்டு, தந்தை பெரியாரின் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்திவிட்டு செய்தியாளர்களிடையே பேசும்போது பல்வேறு முக்கியமான விஷயங்களை புள்ளி விவரங்களோடு ஒரு பொருளாதார நிபுணர் எந்த அளவுக்கு அந்த குறிப்புகளை எல்லாம் எடுத்து வைத்து ஒரு விவாதம் செய்வதைப் போல செய்தியாளர்களிடத்தில் பல்வேறு செய்திகளை எடுத்து வைத்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அதில் அம்மா அவர்கள், மரியாதைக்குரிய கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் சொல்லும் பொழுது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகுதான் அந்த கிராம நிர்வாக அலுவலர் விஏஓ என்கின்ற அந்த பணியை அதற்கு முன்பாக ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பரம்பரையாக வாரிசு அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை சார்ந்தவர்களே வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை எல்லா கிராமத்திலையும் இருந்ததை பார்த்து இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதை அரசு பதவியாக உருவாக்கி அதுல அந்த குடும்பம் வாரிசாக வந்து ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் மட்டும் பலன் பெறுவதை, அதிகாரத்தை சுவைப்பதை, இந்த நிலையை மாற்றுவதற்கு அதுல பல்வேறு சிக்கல்கள் இருந்தது. இந்த பல்வேறு வேறுபாடுகளுக்கிடையே மக்கள் வாழுகின்ற நிலையில் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருப்பது சரியல்ல என்பதை புரிந்து கொண்டு மிக அழகாக சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு முடிவுதான் அந்த கிராம நிர்வாக அலுவலர் என்ற அந்த புரட்சிகரமான ஒரு விஷயத்தை செய்து, இன்றைக்கு எந்த ஜாதியை சார்ந்தவர்களாகவும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த தேர்வை எழுதி அரசு பதவிக்கு அவர்கள் தங்களை தகுதிப்படுத்திக் கொண்டார்கள் என்று சொன்னால் அந்த கிராம நிர்வாக அலுவலர் என்கின்ற பதவிக்கு யாரு வேண்டுமானாலும் வர முடியும் என்பதுதான் உண்மையான சமூக நீதி. அதுதான் புரட்சி. அதனால்தான் இந்த நாடு, தமிழ்நாடு, அவரை புரட்சி தலைவர் என்று அழைக்கிறது. அதே மாதிரி பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு 50 விழுக்காடு என்று இருந்து கிரீமி லேயர் போன்ற அந்த தடைகளை எல்லாம் உடைத்து அதை 68 விழுக்காடாக மாற்றியிருந்தார். இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த போது அதை 69 விழுக்காடாக மாற்றி அரசியலமைப்பு சட்டத்தின் 9வது அட்டவணையிலே அதை இடம்பெறச் செய்து அதுக்கு ஒரு சட்ட அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்து இன்றைக்கு எத்தனை சவால்கள் வந்தாலும் இந்தியாவில் தமிழ்நாடு தனித்து நின்று இந்த சமூக நீதிக்கான மண் என்பதை நிரூபிப்பதற்கான மிகப்பெரிய புரட்சியை செய்த இருவரும் தலைவர்கள் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தாய் அம்மா அவர்களும் என்று சொன்னால் அதை யாரும் மறுக்க முடியாது. இதில் இந்த 2 தலைவர்களையும் இதனால் தான் அந்த புரட்சி என்கின்ற அடைமொழியை சொல்லி மக்கள் அழைக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு விளம்பரத்தால் மட்டுமே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியின் அந்திம காலத்தில் இருக்கும்போது கூட அறிவிழந்து செயல்படக்கூடிய, மக்களுக்கு அந்நியமாக இருந்து கொண்டு ஊதாரித்தனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவை, அதாவது அடிவருடி திமுகவை ஆதரித்துக் கொண்டிருக்கக்கூடிய யாருக்கும் இது புரியாது என்பது முதற்கட்டமாக சொல்ல வேண்டிய செய்தி. அதே போல பொருளாதார அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாடு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் சொன்னார்கள், எப்படி இந்த திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்து கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி வைத்துவிட்டு ஏதோ பெரிய சாதனை செய்து விட்டதை போல பீற்றிக் கொண்டிருக்கிறார்களே, மக்களை இந்த அவலத்துக்கு தள்ளியதுதான் இந்த விளம்பர திமுகவினுடைய இந்த 5 ஆண்டுகால ஆட்சியின் சாதனை என்பதை குறிப்பிட்டு காட்டிய, அத்தோடு மட்டுமல்லாமல் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒசூர், அதுல ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை வரவிருக்கின்ற வாய்ப்பு ஏற்பட்ட பொழுது டாடா நிறுவனத்தினுடைய டைட்டன் தன்னுடைய தொழிற்சாலையை அங்கு உருவாக்க முனைகின்ற பொழுது அரசாங்கம் அதற்கு தேவையான உதவிகள் எல்லாம் செய்து கொடுத்து கிட்டத்தட்ட 27.88%, அதாவது தோராயமாக 28 விழுக்காடு பங்குகளை தமிழ்நாடு அரசு அதில் முதலீடு செய்து இன்றைக்கு கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு அந்த பங்குகளினுடைய மதிப்பு 85,000 கோடிக்கு மேலாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த பொருளாதார சாதனையை படைத்ததனால்தான் அவரை புரட்சி தலைவர் என்று மக்கள் அழைக்கிறார்கள். இதே பாணியில
நமக்கு முன்னாலே இருந்து சாதனை படைத்த தலைவர்களை பின்பற்றக்கூடிய அந்த வரிசையில் தான் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் பங்குகளை மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சியிலே மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த போது விற்பனை செய்ய வேண்டும், தனியாருக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்த போது அதிலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தலையிட்டு, நீங்கள் விற்பதென்று முடிவு செய்துவிட்டால் நீங்கள் தனியாருக்கு விற்பதை நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி என்னுடைய கவனம் சரியாக இருக்குமே என்று சொன்னால் கிட்டத்தட்ட 35,000 கோடி ரூபாய்க்கான பங்குகளை தமிழ்நாடு அரசாங்கம் வாங்கி வைத்து அந்த நிறுவனம் தனியார் கைகளுக்கு சென்று விடாமல் அகில இந்திய அளவில் ஒரு கிரைசிஸ் வந்த போது அதை தாங்கி பிடிக்கின்ற ஆற்றலும் ஆளுமையும் படைத்த தலைவராக இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்ததால் தான் புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவியும் இரு பெரும் தலைவர்களையும் அந்த புரட்சி என்கின்ற அடைமொழி சொல்லி மக்கள் அழைக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு கடன் சுமை இவ்வளவு அதிகமாக இருக்கிறதே, இதுல திமுக அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில 2021 ஆண்டு தேர்தல் அறிக்கையில 550வது வாக்குறுதியில மிக தெளிவாவே சொல்லியிருக்காங்க. அன்றைக்கு தேதியில் 6 லட்சம் கோடி அரசினுடைய கடன் சுமையாகவும் பொதுத்துறை நிறுவனங்கள் மீது 3 லட்சம் கோடி கடன் பெறப்பட்டிருக்கிறது. இதை குறைப்பதற்கு அவங்க வரிசையா அடுக்கி இருக்காங்க. அடுக்குமொழியிலேயே அளவலாவி மக்களை ஏமாற்றுகின்ற இந்த திமுக வாக்குறுதியில சொல்லியிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஊழலை ஒழித்து வீண் செலவினங்களை தவிர்த்து வருவாய் இழப்பை தடுத்து உற்பத்தியை பெருக்கி வருவாயை அதிகரித்து இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பாருங்க, வீண் செலவினங்களை அறவே தவிர்ப்பதுதான் இன்றைக்கு கார் ரேஸ் உள்ளிட்ட ஆடம்பரமான விளம்பர நிகழ்ச்சிகளுக்கு திமுக இடம் கொடுத்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் பல வெளிநாடுகளுக்கு ஆண்டுதோறும் 2 முறை சென்று பல்லாயிரம் கோடி கொண்டு வருகிறேன் என்று கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் போய் சொல்லி மக்கள் பணத்திலே வெளிநாடு சுற்றுப்பயணம் சென்று கொண்டிருக்கிறார். இதுதான் வீண் செலவை அறவே தவிர்ப்பதா என்று மக்கள் கேட்கிறார்கள். இது மாதிரி வரி வருவாயை பெருப்பதற்கான எந்த புதிய திட்டங்களும் கிடையாது. முறையான நிதி நிர்வாகம் கிடையாது. இவதெல்லாம் செய்வோம் என்று சொல்லி வாக்குறுதியில சொல்லி இவர்கள் போட்ட ஆட்டத்துல, இந்த ஆணவத்தில் போடுகின்ற ஆட்டத்துல திமுக ஒவ்வொரு குடும்பத்தின் தலையிலையும் இன்றைக்கு 8,000 முதல் 10,000 ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் அதிகமாக நாம் மின் கட்டணத்திலும் பால் கட்டணத்திலும் பிற விலை உயர்விலும் நாம் அதாவது மக்கள் தலையிலே சுமை ஏறி இருக்கிறது என்பதை கூட கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு காலையிலே தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார் என்பதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த தலைவர்களுடைய உண்மையான வாரிசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உண்மையான பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா என்கின்ற அந்த ஒரு செய்தியை என்னுடைய முதல் கட்ட கருத்தாக நான் பதிவு செய்கிறேன். ரொம்ப அற்புதமான கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நினைவு நாள்ல நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஐயா திரு ராமன் சார், புரட்சி தலைவருடைய அந்த நினைவு நாளில் நம்முடைய பொதுச் செயலாளர் என்றும் அவர் பொதுச் செயலாளர் தான், அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. சொல்லுங்கள். அவருடைய அந்த 1977 முதலமைச்சர் ராஜ்பவனில் பதவியேற்றவர்னா தன்னுடைய தலைவரான அண்ணாவுடைய சிலைக்கு அண்ணா சாலையில் மாலையிட போகிறாரு. போகும்போது தொண்டர்கள், லட்சக்கணக்கான தொண்டர்கள் சூழ்ந்திருக்கிறாங்க. தொண்டர்களிடம் ஆசி வாங்கி, இந்தியா உலகத்திலே எந்த தலைவர்களும் இந்த மாதிரி ஆட்சி அமைக்கும் தொண்டர்களோட ஆசி வாங்க, ஓட்டு வாங்குவாங்க, போவாங்க, ரைட்டு ஓகே. ஆனால் அண்ணா சிலைக்கு மாலை போட்டு தொண்டர்கள் ஆசி வாங்குவது உங்களுடைய ஆட்சி ஓட்டுனால தான் நாங்கள் ஜெயிச்சேன், உங்களுடைய ஆசியுடன் அண்ணாவின் கொள்கையில் ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகத்தை நான் தருவேன், நீதி, நேர்மை, வாய்மை, தூய்மை என்று தமிழக அரசின் முத்திரைக்குட்பட்டு நான் சிவனே சிறப்பாக ஆட்சி அமைப்பேன் என்று சொன்னார். அந்த நேரத்தில் தேர்தலுக்கு உலகம் சுட்டும் வாலிபன்னு ஒரு படம் வந்தது, உங்களுக்கு தெரியும். 1973 புலவர் வேதா எழுதி சீர்காழி கோவிந்தராஜன் பாடினது. நீங்க பாடாம இருப்பீங்களா? இவ்வளவு நானும் பாடுறவர். அந்த பாடல் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய தேர்தல் வெற்றிக்கும் தோல்விகளை கண்டு தோழாமல் எதிர்கால வெற்றி அதற்கு நம்பிக்கையும் மக்களுக்கு திண்டுக்கல் வெற்றி இடைத்தேர்தலாக வெற்றிக்காக அந்த பாடல் வரி பார்த்தீங்களா, திண்டுக்கல் வெற்றினா மாயத்தேவர் நினைவுபடுத்தி தொண்டர்கள் சோர்வடையாமல் இருக்கிறதுக்காகவும் தமிழகத்தை தீய சக்திகளை அப்புறப்படுத்தி நிரந்தரமாக அண்ணாவின் கொள்கைப்பட்டு ஆட்சி அமைக்க வேண்டும், அது அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் என்ற கொள்கைக்காக அன்றைக்கே அவர் உலகம் சுட்டு வாலிபன்ல எழுதுற பாடல் வரிகளை பார்த்தீங்களா, வல்லோர்கள் சுரண்டும் பொல்லாத கொடுமை இல்லாமல் மாறும் பொருள் தேடி அன்று இல்லாமை நீங்கி எல்லோரும் வாழ இந்நாட்டில் மலரும் சமநீதி நம்மை ஏற்பவர் கையில் அதிகாரம். இன்றைய விடியாரசு மக்களை ஏமாற்றாங்க இல்லையா? அதிகாரம் சொல்லுங்களேன். நம்ம ஏற்போர் கையில் அதிகாரம் அப்படி பாடுங்களேன். இருந்துவிடும் என்னும் கதை மாறும், ஆற்றலும் அறிவும் நன்மைகள் ஓங்க இயற்கை தந்த பரிசாகும், இதில் நாட்டினை கெடுத்து நன்மைகள் அளிக்க நினைத்தால் எவர்க்கும் அழிவாகும்,
நல்லதை வளர்ப்பது அறிவாற்றல், அல்லதை நினைப்பது அழிவாற்றல், நமது லட்சியம் நாளைய சரித்திரம் சொல்லும் என்று பாடல். ஒரு நிமிஷம், பெரிய இந்த உத்வேகமான பாடலை நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற. இந்த நாட்டில் ஒரு உள்ள நிமிஷம், இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சாலும் குமார் சார், அது யார் மறக்க முடியும்? அது ஒரு மகத்தான பாடல். இந்த பாடல் வரிகளை இன்னைக்கு எம்ஜிஆருடைய நினைவு நாளைக்கு தியாகத்தில் சின்னம்மா வந்து அருமையான புது புது விஷயம் சொல்லியிருக்காங்க சார். சார் இன்னைக்கு உள்ள இளம் தலைமுறைகள் 30 ஆண்டுகளாக 40 ஆண்டுகளாக உள்ள இளம் தலைமுறைகளுக்கு எது விவோ ஏதோ கிராம அதிகாரியாப்பா, ரேஷன் கடை ஏதோ ரேஷன் கடையாப்பா, ஏதோ ஷேர் மார்க்கெட் ஆப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே எனக்கே இது தெரியாது. ஆனால் இன்னைக்கு தியாகத்தில் சின்னம்மா பதில சந்திப்பில் சொல்கிறாங்க, ஒரு காலத்தில் கிராமத்தில் பண்ணையார்கள் வீட்டுக்கு முன்னால் ரேஷன் பொருளை கொண்டு வைப்பாங்க, அதை எல்லாம் பாவப்பட்ட மக்கள் வாங்கி சாப்பிட்டு போகும்போது அது ஆண்டான் அடிமையான ஒரு நிலைமை உருவாகும். அப்போ தலைவர் எம்ஜிஆர் பார்த்தாரு, என்னப்பா ஏழை மக்களுக்கான ரேஷன் அரிசி அதையே பண்ணையார் வீட்டில் கொண்டு வைக்கணும், நமக்கு ரேஷன் கடை கடையை கட்டுவோம், அந்த மக்களுக்கு வரிசையில் இருந்து தேவையான பொருளை வாங்கிட்டு போட்டோம் இது நிலைப்பாடு. அதே போல் கிராம அலுவலர்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாண்டு இப்போ நம்ம திமுக குடும்பாட்சி நடக்குது பார்த்தீங்களா, சேலம் சித்த வித்தியாசம் மாதிரி குடும்பாட்சி நடத்தல, இதே மாதிரி விவோ கிராம அலுவலர் அவங்களே அப்பா பிள்ளை தாத்தா மருந்து இந்த இதான் வேணும் சமூக நீதியாக எடுத்தாங்க. கையில் ஃபுல்லாக எல்லாரும் தேர்தல் எழுதுங்க, ஜெயிங்க, இன்னைக்கு வெற்றி பெற்றோம் எல்லாரும் விவோ கிராம நிர்வாகிகள்னு ஒரு பெரிய பவர்ஃபுல் போஸ்டிங் வந்திருக்குது. அதே போல் டைட்டன் ஷோரூம் கொடுத்தாங்கன்னா இது கூட யாருக்கும் தெரியாது. அந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் பொருளாதாரத்தை வளர்ச்சியை பின்தங்கிய மாவட்டம், அங்கு பொருளாதாரத்தை மேம்படுத்த இன்னைக்கு 25,000 பெண்கள் அதிகமாக அங்கே வேலை செய்கிறாங்கன்னா எம்ஜிஆர் போட்ட அந்த விதை தான் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு சின்ன நிதியை போட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, பல துளி சிறு துளி வந்து பல வெள்ளம் 85,000 கோடி ஒரு நிலைப்பாடு உருவாக்குதே. குமார் சார், ஒரு நிமிஷம், நம்ம இன்னைக்கு வாங்கி வச்சிருக்கோம்ல கடன், இதுல 10% புரட்சி தலைவர் சேர்த்து வச்சுட்டு போயிருக்கோம். கெட்டுங்கடா, மானம் போகாம, நான் செத்தாலும் என்னுடைய கொடை இருக்கும், இறந்து போனாலும் என்னுடைய கொடை இருக்கும். நம்ம வீட்டில் முன்னோர்கள் டெபாசிட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி. எம்ஜிஆர் அவர்கள் செய்த சாதனையை பாருங்க. அன்று தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவர்களுக்கு, பயிற்சி பெறும் மருத்துவர்களுக்கு சைபண்டு கிடையாது. சைபண்டுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் தெரியுமா, சைபண்டு கிராமத்தில் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, இவன் பிள்ளை பயிற்சி படிக்கிறாங்க சைபண்டு கொடுக்குறான், இல்லை பரவாயில்ல ஏதோ செலவுக்கு கை செலவுக்கு ஆச்சுன்னு அம்மா அப்பா பெற்றோர்கள் சந்தோஷப்படுவாங்க. அப்படி இந்த சைபண்ட் என்ற திட்டத்தை கொண்டு வந்து உத்தரவிட்டது இன்னைக்கு வந்து அன்னைக்கு எம்ஜிஆர் தான். ஆனால் இன்னைக்கு இந்த விடிய அரசு என்ன சொல்லுதுன்னா, மருத்துவர்களுக்கும் பட்டய நாமம், கல்வியாளர்களுக்கும் பட்டய நாமம், மொத்தத்துக்கு தமிழ்நாட்டு வாக்களித்த மக்களுக்கும் பட்டய நாமம் போட்ட நிலைப்பாடு தான் இன்றைய தியாகத்தில் சின்னம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, 10 லட்சம் கோடி கடன் வாங்குறீங்க, 10 லட்சம் கோடி கடன் என்னையா நீங்கள் பண்ணுறீங்க, இப்படி கொள்ளை அடிச்சு நீங்கள் என்னத்தை செஞ்சீங்க, ஏது மக்கள் என்ன நன்மையும் செய்யலை நீங்கள் வந்து. அப்போ இந்த விடிய அரசு 13 ஆண்டு காலம் எம்ஜிஆர்கள் உங்களை வனவாசம் அனுப்பினார்கள், 20 ஆண்டு காலம் ஜெயலலிதா அம்மா உங்களை வனவாசம் அனுப்பினார்கள், கிட்ட கூட நெருங்க விடலை. ஆனால் இடைப்பட்ட சில 21க்கு பிறகு சில தவறுகள் நடந்ததுனால் நீங்கள் வந்துக்கிட்டீங்க. நான் ஒன்றும் சும்மா என்ன விஷயம் தெரியாத ஆளுன்னு கிடையாது, எனக்கு எல்லாமே தெரியும். 2026 அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் வந்து கண்டிப்பாக மக்கள் எங்களுக்கு தொண்டர்கள் வந்து நிச்சயமாக எல்லாரும் ஆதரவு கொடுக்குறாங்க, மக்கள் உங்களை அப்புறப்படுத்துகின்றார்கள் என்று மிகப்பெரிய அறைகூவலை விடுத்துள்ளார்கள். இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியான ஒரு நிலைப்பாடு இந்த அதிமுக நிலைப்பு உள்ளது. பேசுவோம், நேரத்தில் அடுத்த கொஞ்சம் பேசிக்கிறோம். பாபு பரமேஸ்வரன். மக்கள் திலகம் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் 38வது நினைவு நாளில் தமிழகத்தில் வாழும் மக்களின் இல்லங்களில் இன்றும் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆசிகளோடு இன்று சின்னம்மா அவர்கள் சமாதியில் போய் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய செய்தியை தமிழக மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நுட்பமான விஷயங்கள். 38 வருடம் என்பது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2வது தலைமுறை கிட்ட வந்துருச்சு. ஆனால் அவர்களுக்கெல்லாம் தெரியாத செய்தியை புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் என்னென்ன சாதனைகளையும் மக்களுக்கான திட்டங்களையும் எப்படி கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் என்பதை இன்றைய செய்தியாக கொடுத்திருக்கிறார்கள் தமிழக வாக்காளர்களுக்கும் இளைஞர்களுக்கும். 85,000 கோடி இன்னைக்கு ஒரு தொகை, மக்களுக்கான தொகை அரசிடம் இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு வியக்கத்தக்க நியூஸ். இதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயம். நாம் வந்து கடன் வாங்கி மக்கள் மேல கடன் சுமையை ஏற்றி வச்சது தான் நம்ம இப்போ திமுக அரசுடைய நிலவே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதுதான் கேள்விப்பட்டிருக்கோம். ஏடிஎம்கே விட்டுட்டு போகும்போது 5 கோடி 18 லட்சம் கோடியை வச்சுட்டு போனவங்க இன்னைக்கு 12 லட்சம் கோடிக்கு கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. அப்போது 80 காலங்கள்லேயே அவங்களுடைய எவ்வளவு பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வையில் ஒரு டைட்டன் கம்பெனியை கொண்டு வந்து மறைமுகமாகவும் டைரக்டாகவும் 25,000 பேருக்கு வேலை வாய்ப்பு, இவங்க வேலை வாய்ப்பை வெளிநாட்டில் போய் தேடி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அப்போவே உள்நாட்டில் வேலை தயாரிப்பை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போது ரொம்ப பிற்படுத்தப்பட்ட பகுதியாக இருந்த ஒசூர் இன்னைக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டியாக மாறி இருக்கிறதுக்கு அந்த திட்டங்கள் தான் காரணம்.
அதே மாதிரி புரட்சித்தாய் சின்னம்மா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, உங்கள் மக்களுக்கான தலைவனையும் தொண்டருக்கான தலைவனையும் மக்களும் தொண்டர்களும் தேர்ந்தெடுப்பார்கள். நானே தலைவன் நானே இதுன்னு சொல்லிக்க முடியாது. அப்படித்தான் புரட்சி தலைவரும் தலைவி அம்மாவும் இன்னைக்கு புரட்சித்தாய் இருக்கிறாங்க. ஒரு ஆர்கனைஸ்டு செட்டப்பாக இந்த கட்சியை கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் ஆட்சி கட்டத்தில் கொண்டு வந்தது இவர்கள் தான். புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் அதன் பிறகு அவர்களுக்கு ஆலோசனையாக இருந்த, சப்போர்ட்டாக இருந்து, தன்னுடைய அதாவது நல்ல காலங்களை எல்லாமே அவங்க வந்து தியாகத்துக்காக, அதனால தான் அவங்களை தியாக தலைவி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு புரட்சி தாயின்னு சொல்லி வெறுமன பட்டம் கொடுக்கல, ஒரு புரட்சி என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேள்வி கேட்கக்கூடிய இன்றைய தலைமுறைக்கு அவருடைய வரலாறு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு புரட்சி தாயின் நிச்சய ஆலோசனைகளை பெற்று வருகின்ற 2026 ஏடிஎம்கே உடைய கூட்டணி மாபெரும் வெற்றி பெற வேண்டும். அதற்கு அம்மாவும் ஒத்துழைப்பு தந்து, அனைவரும் ஒத்துழைப்பு தந்து, நல்லவை நாட்டு மக்களுக்கு நடக்க வேண்டும் என்று முதல் சுற்று கருத்தாக இருக்கு. சிறப்பான கருத்து, அருமையான கருத்து ஐயா, ரொம்ப அழகா சொன்னாங்க. நீங்க சுருக்கமாக உங்களோட முதல் கட்ட கருத்து. அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னோட சக கருத்துரையாளர் நெறியாளர் அனைவருக்கும் தமிழ் கடவுள் முருகனோட திருவள்ளியிலிருந்து பொதுமக்களுக்காக என்னோட பணிவான கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எம்ஜிஆர் என்பவர் வந்து அவரை வந்து நான் டேர்ம் பண்ணுறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, மேன் ஆஃப் கிரேட் ரெவல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். எம்ஜிஆருக்குனோட அந்த ஜார்கனோட அர்த்தம் நான் ஃப்ரேம் பண்ணது மேன் ஆஃப் கிரேட் ரெவல்யூஷன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த விடியல், அதாவது என்ன சொல்றது, மிகப்பெரிய மகா யுக்தியை கையாண்ட ஒரு மாமனிதர் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நம்மளோட தமிழ் மக்களுக்கு சொல்ல வேண்டிய. அதாவது இன்னைக்கு வந்து விடியல் பயணம் போயிட்டு இருக்கு. நம்மளுடைய பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பாக கவனித்து மக்களுடைய குறைகளை வந்து அவர் வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன குறைகள் இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு தான் படுப்பார். அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்ற, அதாவது அந்த காலத்தில் அரசர்கள் வந்து ஒற்றர்களாக போவாங்க. அந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை வச்சுருந்தவர். அவர் மன்னாதி மன்னனாக படங்களில் நடித்தது மட்டுமல்ல, ப்ராக்டிக்கலாக வந்து அந்த படத்தில் எப்படி நடித்தாரோ அதுக்கேற்றா போல் இங்கேயும் வந்து உளவு பிரிவுகளை கையில் வைத்து கொண்டு மக்களோட குறைகள் என்ன. இன்னைக்கு விடியல் பஸ் திட்டம்னு சொல்கிறது, அன்னைக்கே உமன் ஸ்பெஷல் பஸ் அப்படின்றத லான்ச் பண்ணி அப்பயே வந்து ஃப்ரீ ஃபார் உமன் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணவர் முதல்ல வந்து எம்ஜிஆர் அப்படின்றத நம்ம நினைவு கூறணும். அது இல்லாமல் காமராஜரனுடைய உணவு திட்டத்தை வந்து விரிவடை செய்தார். ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஃபார்மர்ஸுக்கு. அது இல்லாமல் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இப்போ போடாங்க பார்த்தீங்களா, மத்திய அரசாங்கத்தை சாடக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசாங்கம், அவங்க வந்து இன்றைக்கி தமிழ்நாடு ஸ்பெஷல் எஜுகேஷன் ஸ்கீம்னா இவங்க கொண்டு வந்துருக்காங்க. என்இபி மாதிரி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி மாதிரி இவங்க ஒரு பாலிசி போட்டாங்க. பட் அப்பயே எம்ஜிஆர் என்னென்னா 10+2+3 எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியவர். லிக்கர் பேனை வந்து லைசன்ஸை கொடுத்து கண்ட்ரோல் பண்ணார். நீங்கள் வந்து இன்றைக்கி டாஸ்மாக் கடைகளை குறைக்கணும்னு சொல்கிறீங்க, ஆனால் லிக்கர் பேனை எப்படி பண்ணால் லைசன்ஸை கொடுத்து இந்த லைசன்ஸ் இருந்தால் தான் குடிக்க முடியும் அப்படின்னு கண்ட்ரோலுக்கு கொண்டதார். இதை வந்து நான் வந்து சாமானிய ஒரு பெண்மணியிடம், பூ வைக்கிற பெண்மணி, அந்த படிப்பறிவே இல்லாதவங்க, பள்ளிக்கு மழைக்கு கூட பள்ளிக்கு ஒதுங்காத ஒரு பெண்மணி சொன்ன கருத்து. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஊடுருவி பார்க்கக்கூடிய ஒரு மக்கள் திலகமாக விளங்கியவர். அதாவது அந்த என்னதான் சினிமாவில் இருந்தாலுமே வந்து அந்த இதெல்லாம் வந்து நம்பாமல் மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்றதுல தெளிவாக இருந்தவர். இன்னைக்கு நம்மளுடைய புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காங்க. விஏஓ சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக குடும்பத்தினர் மட்டும்தான், அவங்க தாத்தா விஏஓவாக இருந்திருப்பார். அந்த ஜமீன் பரம்பரையான ஒரு சிஸ்டத்தை வந்து அதை வந்து ஒடுக்கி அதை என்ன பண்ணார்னா அதை வந்து பணி நியமனத்துக்கு உத்தரவிட்டவர் எம்ஜிஆர். அதுதான் வந்து விஷயம். இதை எப்படி சொல்லலாம், அதிகாரம் அனைவருக்குமானது. அதிகாரம் அனைவருக்குமானது. ஒரு காம்படிட்டிவ் ஹெல்த்தி காம்படிஷன், யார் வேணா போட்டிட்டு பரீட்சை எழுதி திறமை இருந்தால் வரலாம். அன்னைக்கே வந்து மோடி அவர்கள் வந்து திறன் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கே வந்து திறமைக்கு தக்க ஊதியம் கிடைக்கணும் அப்படின்றத வலியுறுத்தி அவர் வந்து செயல்பட்டார் எம்ஜிஆர் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது நம்ம பேசுவோம், நேரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பேசுவோம். இப்போ குமார் சார்ட்ட கேட்குறேன். சரி, இப்போ புரட்சி தலைவருடைய அந்த சித்தாந்தங்கள், அம்மாவுடைய செல்வி ஜெயலலிதா அவர்களையும் சசிகலா அவர்களையும் பிரித்து பார்க்க முடியாது.
பிரித்தே பார்க்கவும் முடியாது. பார்க்க முடியாது. அப்படி பார்த்தால் அவனுக்கு வரலாறு தெரியல. தெரியல. இதை நான் சொல்லல, எதிர்க்கட்சிகள். மனிதாபிமானம் இல்லாதவங்க தான் அப்படி பேசுவாங்க. இப்போ ரெண்டாவது ஒரு பேச்சு நான் கேட்குறேன். என்ன சமூகத்தில் பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு பத்திரிகையாளனுடைய கருத்து கணிப்பு. சமூகம் என்ன சொல்லுதுன்னா, அந்த அம்மா இருந்திருந்தா, சசிகலா மட்டும் தலைமையில் இருந்திருந்தா, இப்போ நம்ம புரட்சி தலைவருடைய நினைவு நாள பேசுகிறோம், இந்த கட்சிக்கு இந்த நிலை வராது அப்படின்னு எல்லோரும் பேசுகிறார்கள். நான் பேசலை, இதை ஒரு பத்திரிகையாளனா களத்துலேருந்து சொல்கிறேன். இதில் உண்மை இருக்கா? இது அடுத்த கட்டத்துக்கு இன்றைக்கி அதிமுகவின் நிலை எப்படி கொண்டு செல்லும்? என்ன செய்ய போகிறோம்? ஒரு அரசியல் கட்சியை நடத்துவதற்கு அதற்கு நிர்வாகத்திறமை, மனிதர்களை கணிக்கும் துல்லியமான விசாலமான சம அளவிலான பார்வையும் பக்குவமும் என்ன நுட்பமும் ஆர்வமும் இருக்க வேண்டும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அது அந்த ரெண்டு பேரும், ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும், அவர்களுக்கு உதவியாக இருந்த நம்முடைய சின்னம்மாவாக இருக்கட்டும், இவர்கள் அதை சரியாக ஸ்டடி செய்திருக்கிறார்கள். கரெக்டரும் மிக சரியாக நடத்தியிருக்கிறார்கள். எனக்கு அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் அதிமுகவில் தொடர்பு இருக்கும்போது கூட எல்லா விஷயங்களையும், சந்திரலேகா பேட்டி அதுக்கு பெரிய உதாரணம். சந்திரலேகா விட தெளிவான விளக்கம் யாருமே இப்போ லேட்டஸ்டா 3 வாரத்துக்கு முன்னாடி. ஆமாம், அதாவது அந்த அம்மையார் அவங்கள பற்றி சொன்ன விஷயம் மற்ற எல்லாரும் சொல்கிறத விட ரொம்ப டெப்த்தாக சொன்னாங்க. நான் அதை அந்த காலத்திலே கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு அதிமுகவில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் இருந்து ஒரு சிலர் உறவினராக இருந்ததுனாலையும் வீடுகளில் பேசுகிறத வச்சு நான் கேட்டிருக்கேன். பல முடிவுகள், எந்த முடிவு வந்தாலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அட்வொகேட் ஜெனரலாக போடுறதா இருக்கட்டும், நீதிபதிகளுடைய பரிந்துரையாக இருக்கட்டும், அல்லது பாலிசி மேட்டர்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவர்கள் பொதுவாக பார்த்துவிட்டு நீ முடிவு பண்ணுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க முடிவெடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு அன்றைக்கு இருந்திருக்கிறது. அதனால தான் சின்னம்மா நம்ம எல்லாரும் கேட்டிருக்கோம். சின்னம்மா எதுக்கு எடுத்தாலும் சின்னம்மான்னு பேசுவாங்க. காரணம் என்னென்னா, அவங்க அதை டிசைட் பண்ணியிருக்காங்க. இந்த இதை இப்படி தான் சரி. இது பல விஷயங்களை நேரடியாக அந்த அம்மாவுக்கு வரும்பொழுது அதை தடுத்திருக்கவும் செய்கிறாங்க. மத்திய அரசு வாயிலாக இருந்தாலும் சரி, அல்லது சில கொள்கைகளாக இருந்தாலும் சரி, சில முடிவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களை தாண்டி ஏதாவது வந்ததுன்னா அவங்க பார்வைக்கு எட்டலைன்னா அதை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அப்படி நிறுத்தலைன்னா அது பெரிய பாதகமாக வந்திருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் அவங்க மேலே அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை இருந்திருக்கிறது சின்னம்மாவுக்கு. ஆகையினால இதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், அளப்பரிய ஒரு பற்றும், அளப்பரிய ஒரு ஆர்வமும், பொதுநலமும், நல்ல ஒரு ஈடுபாடும், பரந்த நோக்கமும் இருக்கிற ஒரு கேரக்டருக்கு தான் இது இருக்க முடியும். அது இவங்களுக்கு இருக்கிறது. அதனால தான் அந்த அம்மா இறந்த அன்னைக்கு எல்லாரும் மதுசூதனிலிருந்து இப்போ இருக்கிற சிவி சண்முகத்திலிருந்து இப்போ இருக்கிற அமைச்சர் பெருமக்கள், திண்டுக்கல் சீனிவாசன்லாம் ரோட்டில் விழுந்து காலை விழுந்து போயஸ் கார்டனில் விழுந்து நீங்கள் தான்மா பதவி ஏற்கணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு வீடியோவில். இன்னைக்கும் வரலாற்று ரீதியாக பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் இப்படி இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதற்கு சரியான, அதாவது எல்லாரும் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியாது. அதுக்கு முறையான அனுபவம். மொத்த சுதந்திர இந்தியாவில் 67 சுதந்திர இந்தியாவுக்கு வேண்டாம், 67 காங்கிரஸுக்கிட்ட இருந்து திமுக ஆட்சியை கைப்பற்றியது. அதுலேருந்து எத்தனை வருஷம்? அதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் கணக்கு பண்ணி 33 58 வருஷத்தில் கிட்டத்தட்ட 32 வருஷம் அதிமுக ஆட்சி செய்திருக்கிறது. அப்போது அது எம்ஜிஆர் 77லேருந்து 87, இடையில ஒரு 2 வருஷம் ஆட்சி இருந்தது. அதுக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் 91 96, அப்புறம் 2001 2006, அப்புறம் 2006லேருந்து 2011, 2006 திமுக, 2011லேருந்து 2016 வரைக்கும் 16, அப்புறம் 21 வரைக்கும் அந்த ஆட்சி தானே அவங்க தானே. அப்படி அவங்க ஈட்டி கொடுத்த ஆட்சி தானே. இப்போ ஜெயலலிதா அவர்கள் இல்லாமல் மற்ற பழனிசாமிகள் எல்லாம் வர முடியாது. இன்னும் ஒரு முக்கியமான கருத்தை நான் சொல்ல விருப்பப்படுறேன். அதை நான் மறந்துட்டேன் முதல் சுற்றுல சொல்கிறதுக்கு. இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ், பல்கலைக்கழகங்கள் இங்கே இருக்க அத்தனைக்கும் காரணம் பிதாமகன் எம்ஜிஆர். ஏன் என்று சொன்னால், படித்தவர்களை அவர் ரொம்ப மதிக்கும் பக்குவம் கொண்டவர். அவர் அதிகமாக படிக்கவில்லை என்றாலும் படித்தவர்கள் மீது அவருக்கு ஒரு படித்தவர் வந்து அவர்கிட்ட ரொம்ப அதிகமாக பேசுகிற பழக்கம் உண்டு. படிப்பு தான் உலகத்தில் உயர்ந்தது என்பதை ரொம்ப நம்பிக்கையோடு அதை உணர்ந்து வாழ்ந்தவர். ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த சிறுபான்மை சமூகத்தின் காவலர்னு சொல்லிக்கிட்டு தெரியுறாங்க இல்லையா? ஆமாம். அப்துல் ரஹ்மான் முதலாளி என்று அழைக்கக்கூடியவர் புரட்சி தலைவர். ஆமாம். கீழக்கரை அப்துல் ரஹ்மான், பிஎஸ்சி ரஹ்மான். ஆமாம்.
இன்னைக்கு கிரசன்ட்னு ஒரு கல்லூரி இருக்க, ஆமா அதுல 300-400 ஏக்கரை புரட்சி தலைவர் தான் கொடுத்தார். கொடுத்தார். இன்னும் ஆரம்பியுங்கள் ஐயா, இன்னும் ஆரம்பியுங்கள். இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் படித்து போறார்களே, இவங்க என்ன சொல்றாங்க? கண்ணியமிகு காகிதம் இல்லத்தின் கையை பிடித்துக் கொண்டு கருணாநிதி உன்னை தவிர யாரும் இல்லை. இதுதான் இந்த செய்தியை நான் சொல்றேன். எல்லோருக்கும் மாணவர் அவர். இன்னைக்கு நீங்க சொன்னீங்க கிருஷ்ணன் காலேஜ், இன்னைக்கு ஜேபிஆர் உடைய கல்லூரிகள் எத்தனை மாட மாளிகை கோடி கோபுரமாக ஜொலிக்கிறது. 540 கல்லூரி இன்னைக்கு வந்திருக்குன்னா இன்னைக்கு எம்ஜிஆர் தான் காரணம் அதுக்கு. ஏன்னா அந்த காலத்துல எல்லாரும் அரசாங்கத்தை நம்பிக்கிட்டு இருக்க முடியாது. ஸ்கூலா இருக்கட்டும், ஆரம்பிங்க இடம் தரேன், கல்லூரியா ஆரம்பிங்க நான் இடம் தரேன், உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் நான் பண்றேன் அப்படி என்று கொடுத்து தான் இன்னைக்கு இத்தனை மாணவர்கள் இன்னைக்கு அமெரிக்காவிலையும் உலகத்தில் பல நாடுகளில் வேலைக்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு விதை போட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர். இருங்க, ரெண்டாவது வாரம் ஐயா ராமன் சொல்லுங்க. நம்ம டைம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், நீங்க சொல்லுங்க. இல்லை, அதாவது அவர் குமாரண்ணா அவன் சொல்லலாம் எவ்வளோ கரெக்டாக சொல்லாருன்னா உண்மையிலே ஆச்சரியமாக தான் இருக்குது. அதாவது இன்னைக்கு எம்ஜிஆர் போட்ட விதை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய இளம் தலைமுறைகள் மட்டும் கிட்டத்தட்ட 50 வயசு 60 வயசு நிரம்பியவர்கள்லாம் எம்ஜிஆர் போட்ட அந்த சத்துணவு வெள்ளம் காமராஜ் அடுத்தபடி அவர் ஒவ்வொரு நலத்திட்டங்களையும் பள்ளிக்கூடத்திலும் சரி, சத்துணவும் சரி, பள்ளிக்கூட கட்டிடங்களும் சரி, அதை திறந்து வைக்கும் போதெல்லாம் சொல்லுவார், இந்த திட்டம் காமராஜர் பாதையில் தான் நான் வகுக்கிறேன், அண்ணாவின் கொள்கையாக இருந்தாலும் காமராஜர் பாதை நான் கொள்கை வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அது அவர் எதிர்கட்சிலாம் பார்க்கலையே. ஆமாம், அவ்வளோ உண்மையாக இருந்தார். எல்லாரையும் ஒருமித்த கருத்தெல்லாம் அவர் பார்த்தாரு. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பல கல்லூரிகள், முன்னணி கல்லூரிகள் எல்லாமே எம்ஜிஆர் இலவசமாக கொடுத்த இடம் தான். ஏழை எளிய மக்களுக்கும் நீங்கள் கல்வி செய்யுங்க. இன்னைக்கு சென்னை மாநகராட்சியில் செம்மாஞ்சேரியில் இருக்கிற குமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெரிய மாமனிதர் கூட அவர் தான் இடம் கொடுத்து பெரிய கல்லூரி எல்லாம் இயங்கிட்டு இருக்குது. உங்களுக்கு எல்லா பிள்ளைகளும் படிக்குது. ஆமாம், படிக்கிறாங்க. ஸோ அதனால அன்னைக்கு மக்களுக்காக, ஏழை எளிய மக்களோட நலன் தான் குறிக்கோள் என்ற ஒற்றை இலக்கு நோக்கி தான் எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சாங்க. அதை தான் ஜெயலலிதா அம்மாவும் கொண்டு வந்தாங்க திட்டங்கள் எல்லாம். ஒரு சின்ன விஷயம் ஐயா, குமாரையா, இன்னைக்கு வட இந்திய பாலிடிக்ஸில் திராவிட சமூகத்தின் பாலிடிக்ஸ் தான் இன்னைக்கு பின்பற்றப்படுது. பீகார்லையும் நல்லா கொடுங்க. 77 டாக்டர் எம்ஜிஆர் ஆரம்பித்த பல்பொடி, செருப்பு, அம்மா கொண்டு வந்த இதுதானே இன்றைக்கு இந்தியா முழுவதும் வியாபித்து இருக்கிறது. இந்தியாவிற்கே வழிகாட்டி அல்லவா அது? அதை அவங்க மேனிபுலேட் பண்றது தப்பா பண்ணலாம். ஆனால் சொல்லுங்க, ரிக்ஷா ஓட்டுநர்களுக்கு கோர்ட்டு கொடுத்தாங்க, மலை கோர்ட்டு கொடுத்தாரு. ரிக்ஷா ஓட்டுநர்களுக்கு சென்னையில் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் அந்த காலத்தில் மாட்டு வண்டிங்கிற காலத்தில் குதிரை வண்டிலாம் இருக்கும்போது பாமர மக்கள் ரிக்ஷா ஓட்டி அந்த இது பண்ண சவாரிக்கு போகும்போது அந்த மலை நனைஞ்சு ஏழை எளிய மக்கள் பண்ணக்கூடாது போகணுட்டு, அது மாதிரி இந்த காணிகிற மக்களுக்கு, குருவிக்கார அந்த மக்கள் சமூக மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு, எல்லா மக்களும் இடம் கொடுத்து இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பாருங்கள் எம்ஜிஆர் போட்ட திட்டம் தான் இன்னைக்கு பார்த்தீங்களா. ஆனால் இந்த ஆட்சியில் அதை தான் தேக்கத்தில் சின்னமாக சொல்கிறீங்க. கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாமா? இல்லை உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா இல்லையா? யார்கிட்ட கேட்குறீங்க? இல்ல, அதாவது யாரு என்ன பார்த்தா கேக்குறீங்க நீங்க? சசிகலா அம்மையார் திமுக ஆட்சியை பற்றி கேட்கறாங்க. இவ்வளவு மோசமான ஆட்சி நடத்துறீங்க, நீங்க என்னத்த ஆட்சி நடத்துறீங்க? மக்களுக்கான ஆட்சி அமைங்க. நீங்க உங்க குடும்ப நலனுக்காக ஆட்சி அமைச்சுட்டா அப்ப இதுக்கு ஜனநாயகம் தேவையில்லையே. அப்ப நாங்க என்ன மக்கள் ஒருவேளை அவங்க சொன்னது பழைய விஏஓ முறையே இன்னும் திமுக இருக்கோ, கிராம்சி முறை. அதுதான் உண்மைதான். அதான் நான் சொன்ன 10 குமார் சார், அப்பாவுக்கு பின்னாடி புள்ளனா அந்த பழைய விஏஓ முறை தானே, அதுதான் திமுக இருக்குங்கிறார். ஆமா ஆமா, அதான் டைனாஸ்டி இது. டைனாஸ்டி. அதனாலதான் சின்னம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய ஒரே இலக்கு என்னன்னா, ஒற்றுமையாய் பகைவர்களை ஓட வைப்போம், உழைப்பாலே நம் நாட்டை உயர வைப்போம் என்று வீரம் உண்டு, வெற்றி உண்டு, விளையாடு களம் உண்டு, வா வா என் தோழன் தொண்டர்களுக்கு அறையூவல் கொடுத்துள்ளார். தமிழ்நாட்டு மக்கள் ரெடியாக இருக்கின்றார்கள், தொண்டர்களும் ரெடியாக இருக்கின்றார்கள். ஒன்று சேருவோம், மாற்றத்தை உருவாக்குவோம் என்று தேகத்தில் சின்னம்மா இன்னைக்குள்ள அறைகூவல் தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை கிளப்பியுள்ளது. ஒன்று சேரல்னா என்னையா நடக்கும் ஐயா சொல்லுங்க. அத 10 செகண்ட் கூட ஒரு 10 செகண்ட் எடுத்துக்கங்க. இல்ல அதாவது நான் ஒரு கல்லூரியை தான் சொன்னேன். சரி, அதற்கு பிறகு நீங்க ஜேபிஆர் உடைய கல்லூரியா இருக்கட்டும், திரு ஏஜிஎஸ் சண்முகம் அவருடைய கல்லூரி, எம்ஜிஆர் ஏசிஎஸ் உடைய காலேஜாக இருக்கட்டும், விஸ்வநாதன் வேலூரில் இருக்கக்கூடிய விஐடியாக இருக்கட்டும், அதுபோல் ஜெகத் ரட்சகன் ஆரம்பிக்க கல்லூரியாக இருக்கட்டும், அத்தனைக்கும் இடம் கொடுத்து ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் அவர் இறந்த அன்னைக்கு சரியாக இன்னைக்கு 38 வருஷம் ஆகிறது. அது ஐயா ராமச்சந்திரா காலேஜ் பேரை சொல்ல வேண்டியதில்லை, அவர் ஆரம்பித்து வைத்தல் இன்னைக்கு எவ்வளவு ஏழைகள், கல்லூரி மட்டும் இல்லை இலவசமாக மருத்துவங்க ஐயா. ஆக இந்த மாதிரி மகத்தான ஒரு மனிதர் தான் அவருடைய துணிச்சலான ஒரு முடிவு. அரசு நிலத்தை கொடுத்து மற்றவங்களை அவருக்கு பேங்குக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பணம் ஃபைனான்ஸ் பண்ண சொல்லி அதுக்கு மாரலாக சப்போர்ட் பண்ணி அதை கொண்டு வந்து அது பலனளிக்கிற நேரத்தில் அவர் இல்லை.
அவர் இல்லை இன்னைக்கு. ஆனால் இத்தனைக்கும் இவ்வளவு கல்வியில் உயர்ந்த மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதற்கு அவர் தான் காரணம். அதேபோல் சத்துணவு திட்டமும் அவர் தான் முதல்ல அறிமுகப்படுத்தினார். அது வந்து உலக ஆமா, ரெண்டு திட்டங்கள், சத்துணவு திட்டமும் ஆமா. அம்மா கொண்டு வந்து அம்மா உணவகமும் ஆமா. உலக அளவுல. அதனால எம்ஜிஆருக்கு நிகர் எம்ஜிஆர், அவரை போல இன்னொரு மனிதர் பிறக்க முடியாது இந்த தமிழகம். அவர் போல அவருக்கு நிகர் அவரே என்பதுதான் என்னுடைய கருத்து. ஐயா சரணவர்ம ஐயா சுருக்கமா வளமலன்னு சொல்லுங்க ஐயாவுடைய இது. எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த பெண்களுக்கான பஸ் விட்டது மட்டுமல்லாமல் 30% பெண்களுக்கான வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு அப்படின்றத வந்து முதல்ல அவர் தான் வந்து அறிமுகப்படுத்தினார். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி அப்படின்றதுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர், ஜனநாயகத்தின் அது இல்லாமல் ஃபெடரலிசம், மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த ரேஷன் சிஸ்டத்தை சரியான முறையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்றத வந்து கண்காணித்தவர், அதை வழிமுறைப்படுத்தியவர், அது வந்து நிலைநாட்டியவர் எம்ஜிஆர். இன்னைக்கு சசிகலா ஃபெடரலிசத்தை வந்து குலைக்கிறதுக்கான செயல்கள் இந்த திராவிட மாடல் அரசாங்கம். சசிகலா அம்மையார் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க. திராவிட மாடல்னாலே எம்ஜிஆர் அப்படின்றத மக்களுக்கு தெரிந்தது. இவங்க வந்து இந்த திராவிட மாடலை எடுத்துக்கிட்டு போய் திராவிட மாடலை சொல்லிக்கிட்டு தெரியுறாங்க. திராவிட மாடல்னாலே புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அப்படின்றதான் ரெண்டு விஷயத்தை இன்னைக்கு வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, ஆணித்தனமாக சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களில் வந்து எம்ஜிஆர் ரொம்ப, அதான் டெமோக்ரஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைவர் வந்து இவர் ஒரு நடிகர் அப்படின்லாம் வந்து விமர்சித்தவருக்கு வந்து சிலை வைப்பதற்கு பண உதவி செய்தவர் எம்ஜிஆர். கடுமையான விமர்சனம் செய்தவர் அந்த கம்யூனிஸ்ட் ஜீவானந்தமா, யார் பேர் ஞானம் இல்லை, அவர் வந்து கடுமையாக எம்ஜிஆர் விமர்சித்தவர். அப்படி இருந்த சூழ்நிலையிலே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கிட்ட போய் போனாங்க கம்யூனிஸ்ட் தலைவர், இந்த மாதிரி அவருக்கு செலவு வைக்கிறதுக்கு பண உதவி வேணுங்க அப்படின்னு. அவராக கூப்பிட்டு சொன்னாராம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னால் என்ன விஷயம்னு கேட்டால் நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த சிலை வைப்பதற்கு உதவி செய்கிறேன். இது ஜீவாவுடைய சிலை வைப்பதற்கு ரொம்ப கடினமான சூழ்நிலை கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் அடைந்து கொண்டிருந்தார்கள். அதுதான் டெமோக்ரஸின்னு சொன்னால் அனைத்து கட்சி, அது இல்லாமல் வந்து அனைத்து மக்களையும் வந்து ஒருங்கிணைக்கக்கூடியவர். இப்போ வந்து இன்னைக்கு தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எம்ஜிஆர் அவர்கள் இருந்திருந்தாலோ புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் இருந்தாலோ இந்த மாதிரியான நிகழ்வுக்கு இடம் கொடுத்திருக்க மாட்டார்கள். சரி, அதாவது ஒரு ஜட்ஜு வந்து இந்த டாபிக் வந்துருங்க. இல்ல நான் சொல்றேன், எதுக்கு அதை சொல்றேன்னா எம்ஜிஆர் வந்து எல்லாத்தையும் சமத்துவமா நடத்தக்கூடியவர், புரியுதுங்களா? அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாகியிருக்காது. இன்னைக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறார். ஏன்னா எம்ஜிஆரை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு டெமோக்ராட்டிக் பர்சனாலிட்டி அப்படின்றதான் வரக்கூடிய இளைஞர். நான் படித்த வரைக்கும் நீங்க சொன்னது ஒரு ஜனநாயகத்தின் காவலர், கல்வியின் காவலர், ஏழைகளின் காவலர், அனைவருக்குமான சமநீதியின் காவலர், எல்லாவற்றையும் விட கொடை வள்ளல். ஒன்னு சொல்றேன் ஐயா குமார், ஐயா ராமன், 80களில் ஷேர் மார்க்கெட்டுன்னா யாருக்குமே தெரியாது. அந்த காலத்திலும் சேர்த்து வைத்து இன்னைக்கு 8, 9, 10 லட்சம் கடன்னா 1 லட்சம் கோடி இந்த மகத்தான மனிதன் சேமிச்சு வச்சுட்டு போயிருக்காரு. இதைத்தான் இன்னைக்கு சசிகலாமா சொன்னாங்க. அவங்க சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. 10,000 வேலை வாய்ப்புகள், 25,000 ஒட்டுமொத்த வேலை வாய்ப்புகள். நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்க, ஒரு குடும்பத்துக்கு 4 பேருன்னா இன்னைக்கு எவ்வளோ பேர் கிருஷ்ணகிரியில் சாப்பிட்றாங்க, எவ்வளோ ஒப்போசிட் ஏரியா பேசும். ஐயா நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, இப்போ அம்மாவுடைய ஆட்சியும் புரட்சி தலைவரோட ஆட்சியும் கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் நம்ம தமிழகத்தை ஆண்டிருக்கிறாங்க. அவர் ஒரு 13 வருடம், இவங்க ஒரு 20 வருடம். இந்த ஆட்சிகள் நடைபெறதுக்கு அவங்க கொண்டு வந்த தொலைநோக்கு திட்டங்கள் தான் காரணம். அம்மா கொண்டு வந்த தொட்டில் குழந்தை, அம்மா உணவகம், மடிக்கணினி, அடுத்த மேற்படிப்புக்கான நீங்கள் புதிய கல்வியை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொள்ளையடிக்கிறீங்களே, அப்போ இவ்வளவு தொலைநோக்கோடு கொண்டு வந்து அவ்வளோ பேருக்கும் கொடுத்தாங்க. இதே மாதிரி பல நிதி நெருக்கடிகளையும் பல எதிர்ப்புகளையும் சந்திச்சு தான் இவ்வளவையும் செஞ்சாங்க. ஏன் புரட்சி தாய் சின்னம்மாவுக்கு வந்து இவ்வளவு இன்னும் தொண்டர்கள் அதிகமாக இருக்காங்கங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நம்மளுடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா வந்து என்ன நினைக்கிறாங்களோ அதை இவங்க முன்னாடி செஞ்சு வச்சுருவாங்க. அவங்க செய்யக்கூடிய விஷயங்களை இன்னைக்கு என்ன செய்யணுங்கிறத அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி கொண்டு போய் கொடுத்ததுனால தான் அவங்களோட ஆலோசனைகளை பெற்று சிறப்பான ஆட்சி கிட்டத்தட்ட அவங்க மறைவு வரைக்கும் அம்மா இருக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 16-17 ஆண்டுகள் மிக சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுக்க முடிந்தது. தமிழக மக்களுக்கு இன்னைக்கும் அம்மா என்ற ஒரு வார்த்தைக்கும் சின்னம்மா என்ற வார்த்தைக்கும் ஒரு மிகப்பெரிய மரியாதையை கொடுத்திருக்கக்கூடிய ஆட்சியானது அதிமுகவுடைய ஆட்சி. அது பொற்கால ஆட்சியாக இருந்ததுக்கு காரணம் சின்னம்மாவும் மிக முக்கிய காரணம்.
மீண்டும் அவர்களுடைய ஆலோசனைப்படியும் அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்றும் இந்த வருகின்ற தேர்தலில் நிச்சயமாக மகத்தான ஒரு வெற்றியை தமிழக மக்கள் தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு எனது இந்த உரையை சொல்கிறேன். இளந்தமிழ் ஆர்வலன் ரொம்ப நேரம் நான் காக்க வச்சிருக்கிறேன். இவர்கள் அனைவரும் பேசியது அதிமுகவின் சார்பில் உங்களுடைய ரத்தின சுருக்கமான சிறப்பு கருத்தை நான் எதிர்பார்க்கிறேன். அதாவது இன்றைக்கு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் முத்தாய்ப்பாக அந்த செய்தியாளர் சந்திப்பில் சொன்னது என்னன்னா, மக்களையும் என்னையும் பிரிக்கவே முடியாது, மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கக்கூடிய முதல் ஆளாக நானாதான் இருப்பேன், தவறுகளை திருத்துவேன் என்று சொல்லுகிற பொழுது அது திமுகவில் நடக்கிற தவறாக இருந்தாலும் சரி, இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்த தவறினால் திமுக கடந்த முறை ஆட்சிக்கு வந்ததே என்று சொல்கிறார்களே, அந்த தவறை திருத்துவதாகவும் நான் பொருள் கொள்ளுகிறேன். வெரி குட். அந்த அடிப்படையில் திமுகவை வீட்டுக்கு அனுப்பியே தீருவேன், இந்த தவறுகளை திருத்தியே தீருவேன் என்ற ஒரு முழக்கத்தை இன்றைக்கு முன்வைத்திருக்கிறார்கள். இதுல திமுக எப்போல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போல்லாம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குழப்பத்திலே, ஒரு பின்னடைவிலே, ஒரு சவாலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற சூழல்ல தான் இருந்தது. நான் பலமுறை நம்முடைய விவாத மேடையிலேயே நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் திமுக எத்தனை லட்சம் கோடி, 12 லட்சம் கோடியை நோக்கி அரசினுடைய கடன் சுமை ஏற்றி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கவில்லை என்று ஒரு 2000 கோடி ரூபாய் கல்வித்துறைக்கு தரவில்லை என்ற ஒரு நொண்டி சாக்கை சொல்லிக் கொண்டு இவர்கள் காலம் கடத்தி விடலாம் என்று பார்க்கிறார்கள். எனக்கு நேரம் இல்லை இன்னைக்கு. இல்லைன்னா இந்த திமுக செய்யக்கூடிய பித்தலாட்டங்கள் எல்லாம் நான் புள்ளி விவரமாக கணக்கு வழக்கோடு நான் சொல்லுவதற்கு காத்திருக்கிறேன். இதுல குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தார்கள் அம்மா. இது லேப்டாப் கொடுத்தார்கள் என்று ஏதோ அது ஒரு இலவச திட்டம் கிடையாது. 2011 இருந்து அம்மா அவர்கள் செய்து கொடுத்த நலத்திட்டங்கள், அது பள்ளிக்கு குழந்தைகள் செல்லுவதற்கு சைக்கிளாக இருந்தாலும், அவங்களுடைய 2 செட்டு சீருடை, காலணிகள், புத்தகம், புத்தகப்பை, எழுது பொருட்கள், நோட் புக்கு, பேனா, பென்சில், கலர் பென்சில் உட்பட கணித உபகரண பெட்டி, அது மட்டும் இல்லாம கடைசியா மடிக்கணினி கொடுத்ததுனால் அகில இந்திய அளவில் 2016 24% தான் உங்களுக்கு உயர்கல்விக்கான என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருந்துச்சு. ஆனா தமிழ்நாட்டில் அப்போதே 45 விழுக்காடு இருந்தது என்று சொன்னால் அது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இந்த சாதனை தான். இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த சத்துணவு திட்டம். அப்பவே குழந்தைகளுக்கு காலணி என்றெல்லாம் அந்த கல்விக்கான விஷயத்தை அவங்க முக்கியத்துவம் கொடுத்தது. இப்ப திரு சரவணபெருமாள் அவர்கள் கூட சொன்னாங்க, +10+2 என்பது சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு தெரியாததல்ல. அந்த காலத்துல 11ஆம் வகுப்பு என்பது நீங்க பியூசிக்கு கல்லூரிக்கு செல்ல வேண்டும். 11 வகுப்பு பள்ளியிலே படித்து விட்டு கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் கல்லூரிகளின் எண்ணிக்கை குறைவு. அது மட்டுமல்ல, கிராமத்தில் ஏழை எளிய மக்கள் இன்னொரு ஊருக்கு சென்று கல்லூரியில குழந்தைகள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் அது பொருளாதார காரணங்களால் தடைப்பட்டது என்பதை மாற்றி அமைப்பதற்கான ஒரு புரட்சிகரமான திட்டம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தது. அந்த வழியிலே வந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பள்ளி குழந்தைகளுக்கு ஏராளமான விஷயங்களை கொடுத்து அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்பது 45 விழுக்காடு 2016 இருந்தது. இன்றைக்கு திமுக இந்த மாணவர்களுக்கு கொடுத்த திட்டங்களின் மூலமாக இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்னவாக இருக்கிறது என்பதை படித்தவர்கள், இளைஞர்கள் திரும்பி பார்க்க வேண்டும். இவங்க செய்யற மோசடி என்னவென்று சொன்னால், 5 ஆண்டு காலமாக நாங்கள் லேப்டாப் கொடுப்பதா, டேப் கொடுப்பதா என்று சொல்லி ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்க வேண்டியது. அது +1 +2 மாணவர்களாக இருந்தாலும் சரி, கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, தோராய கணக்கு 10 லட்சம் என்று வைத்துக் கொண்டாலும் அது ஒரு ஆண்டுக்கு 1500 கோடி ரூபாய் செலவு பிடிக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிற போது, இந்த 5 ஆண்டு காலம் அந்த 1500 கோடி அவர்கள் அமுக்கி இருக்கிறார் என்று சொன்னால் 7500 கோடி ரூபாய் கையில் இருக்க வேண்டும். தாலிக்கு தங்கம் திட்டம் என்பது அந்த குழந்தைகள் நீங்கள் படிப்பை முடித்தால் உங்களுக்கு 25,000 திருமண உதவித்தொகை, மேல் படிப்பு கல்லூரிக்கு சென்று படித்தால் 50,000 திருமண உதவித்தொகை, அதுக்கு மேலதிகமாக தாலிக்கு தங்கம் தருகிறேன் என்று சொன்னால் அது கல்வியை ஊக்குவிக்கிற திட்டமாக இருக்குமே தவிர வெட்டி செலவாக கிடையாது என்பதை மறுத்து திமுக இன்னைக்கு நாங்க 1000 ரூபாய் கொடுக்கிறோம் 6ல இருந்து 12 வரைக்கும் கூடிய மாணவர்கள் என்று பார்த்தால் அதுலயும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 70 கோடி அவர்கள் மிச்சம் பிடிக்கிறார்கள். 25 கோடிக்குள்ள அவர்களுக்கு அந்த 1000 ரூபாய் கொடுப்பதில் போய்விடுறது.
பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு செய்து தாலிக்கு தங்கம் என்று கொடுத்ததில் மிச்சமாகிற பணம் எங்கே போகிறது என்று தெரியாமல் இந்த நிச்சயமாக. திமுகவினுடைய ஆட்சி அதிகாரத்துல இருங்க நிர்வாகம் சரியில்லாத காரணத்தினால, நிதி நிர்வாகம் சரியில்லாத காரணத்தினால, ஊதாரித்தனத்தினால, ஊழலினால இன்றைக்கு தமிழ்நாடு கடன் சுமையை என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு வருகின்ற பொழுது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்பது ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், சிலர் செய்த தவறினால் இன்றைக்கு இந்த பின்னடைவு, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்து விட்டது. 2026 நடக்கக்கூடிய தேர்தல் இந்த பிழையை நான் நடக்க விட மாட்டேன், திமுகவை வீட்டுக்கு அனுப்புவது என்னுடைய லட்சியம், மீண்டும் ஆட்சிக்கு வரவே விட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய உண்மையான தொண்டர்கள், விசுவாசிகள், தமிழ்நாட்டு மக்கள் மீது நல்ல நம்பிக்கையும் மக்களுடைய நலனில் அக்கறை வைத்திருப்பவர்களும் உணர்ந்து கொண்டு வருகின்ற நாட்களில், இன்னும் 10-20 நாட்களிலே பல திருப்பங்கள் நடந்து இந்த நாட்டுக்கு நல்ல செய்தி நிச்சயம் வர வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தை தெரிவித்து நான் என்னுடைய கருத்துக்களை நிறைவு செய்கிறேன். நேரம் இடந்திரம் மறுக்குது. சொல்லுங்க. 1917 இலங்கையில பிறந்து நேரம் 1936 சதிலீலாவதி படத்துல தடிச்சு, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 1977 முதலமைச்சராக சத்துணவு போட்ட இந்த ஏழை மக்களுக்கு அன்னதான இதில் மதிய உணவுல சத்துணவு போட்டாரு. இலங்கையில் இன்று பார்த்தீங்களா, இலங்கையில கண்டி, வவுனியா, யாழ்ப்பாணம், மலையகம் போன்ற இடங்களில் இன்று எம்ஜிஆருடைய நினைவு நாள் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. பல படங்களை எனக்கு அனுப்பியிருக்காங்க அங்கிருந்து. பதிவு. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசிய உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துள்ளேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நான் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.